இருக்கிற திரிவேணி ஐயனார் தை திருவிழாவுல நம்ம ஊர் பாரம்பரியமான வாழையடி வாழையா நடக்கிற சிறப்பான போட்டியில கலந்துக்கிற போட்டியாளர் எல்லாரும் சரியா மதியானம் 2 மணி போல போட்டி நடக்கிற இடத்துக்கு வருமாறு கோவில் நிர்வாகத்தின் மூலம் கேட்டுக்கிறோமப்பா. டெஸ்டிங் 1 2 3 செக் செக் செக். பொதுமக்களின் கவனத்திற்கு இன்னும் சில நொடிகளில போட்டி ஆரம்பமாக உள்ளதுப்பா. போட்டியில கலந்து கொள்ள இருக்கும் போட்டியாளர்கள் அனைவரும் போட்டி நடக்கிற வளாகத்திற்கு சீக்கிரமா வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏய் தள்ளி போகடா, கிட்ட கிட்ட வந்திருப்பாங்க. சாப்பிடுங்கண்ணே. ஏய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா, வைடா. இந்த பாருங்க, போட்டியாளர் எல்லாரும் வந்துட்டாங்க. போட்டியை இப்ப ஆரம்பிக்க போறோம். போட்டியினுடைய விதிமுறையை சொல்றேன், தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க கூட கேட்டுக்கங்க. ஓயாம சொல்லிட்டே இருக்க முடியாது. ஆமா டேய் அந்த சோடாவை குடுறா, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. விதிமுறை என்னன்னா, போட்டியில கலந்துக்கிறவங்க மீசைய ஒரு முனையில இருந்து மறுமுனை வரைக்கும் அளப்பாங்க. அதுல ஐயனார் முறுக்கு மீசை கணக்கா யாருக்கு பெருசா இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சுட்டதா அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அடுத்த திருவிழா வரைக்கும் ஐயனார் சாமிக்கு கொடுக்கிற அம்புட்டு மரியாதையும் ஜெயிச்சவங்களுக்கு தருவோம். இது இல்லாத தோத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஏக்கர் நடந்து அவருக்கு எழுதி வைக்கணும். அது புறம்போக்கு நிலமா இருக்க கூடாது. என்ன எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? போட்டி ஆரம்பிக்கலாமா? அழகுறங்களா ரெடியா? எல்லாம் ரெடியா இருங்க. போய் பங்காளி எங்கேயும் வந்துட்டாங்களா? போட்டி போட்டி தான். ஏன்ன இந்தா நிக்கிறானுங்க பாரு 2 பேரு. இவனுங்களுக்கு ஆத்தா வேற வேற ஆளுடா. ஆனா அப்ப ஒருத்தன் அந்த ஆளு மீசைய வச்சே ஊர்ல செல்வாக்கு சேர்த்தான்டா. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இவனுக்கு ஆடுற ஆட்டம் இருக்கு பாரு, தாங்க முடியாதுடா. நம்மலாம் எப்பனே கலந்துக்கிறது? தோத்தா எழுதி வைக்க சொத்து இருக்கு அவங்கிட்ட. இல்லையே. அப்ப மூடிட்டு சாவனேன்னு பாரு. என்னண்ணே இது? அவருக்கு மீசைய மாட்டாங்க, தாடி மசுர சேர்த்து வளர்த்து வச்சிருக்கியே. அடடா. அப்படி இப்படின்னு போட்டி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வட்டம் ஜெயிச்சது யாருன்னா நம்ம சித்தப்பு ஐயா என்கிற ஐயனார் தான். ஆடுங்கடி ஆடுங்க. அடுத்த வருஷம் இதே ஆட்டத்தை நாங்களும் ஆடல, முகத்துல மீசைய வலிச்சிட்டு ஆயுசுக்கும் நாங்க மொட்டட்டின்னு திறம்டா. விடு. அண்ணே நில்லுனே. அண்ணே ஊருக்குள்ள எம்பிட்டு ஆம்பளைங்க இருந்தாலும் ஆட்டக்காரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காளடா. அவருக்கு பெருசுண்ணே. என்னடா சொல்ற? அண்ணா உருவத்தை சொன்னனே. ஏய் கீர்த்தி திருதான மூர்த்தி பெருசுடா. இங்க மடக்கி காட்டுறேன். அண்ணே போட்டி அவ்வளவுதானா? டேய் போட்டி என்னமோ அம்பிட்டு தான்டா. நாளைக்கு இந்த ஊர்ல சரணாலும் பாங்க. இந்த வருஷம் பூரா வளர்த்தாங்களே பெரிய பெரிய மீசை, அதை அத்தனை வலிச்சு தள்ளிவிட்டு அடுத்த வருஷம் வளர்க்கறதுக்கு இவங்க பண்ணுவாங்க பாரு அளப்புறேன். ஐயா ஊரே 2 வட்டு போகும். டேய் சட்டுப்புட்டுன்னு கட்டிட்டு கடை கிளம்பு. அண்ணா இந்த தடவை 15 ஜெயிச்சுட்டோம். கண்டிப்பா அடுத்து நாம ஜெயிக்கிறோம். ஏய் நெத்திக்காயா பறிச்சு போடுறா. கருமோ இந்த மீசை நல்லா வளர்ந்தா நானும் போட்டியில கலந்துக்கிட்டு 4 ஏக்கரை வாங்கி போடலான்னு பாக்குறேன். வளர மாட்டேங்குதுண்ணே. ஏய் என்னடா மாடு இழைச்சிருக்கு? தீவனம் வாங்க காசு கொடுத்தா 2 பேரும் தண்ணி அடிச்சு சுத்திட்டு இருக்கீங்களா? அதை விடுனே, அங்க பாருண்ணே. சும்மா சொன்னே, நீ இருக்கும்போது நான் எப்படி டவுன்ல இருந்து ஜாம் வாங்கிட்டு போறேன் மீசைக்காக. ஆமாம்டா. அண்ணே ட்ரெஸ் நரம்பே பிஞ்சிரும் போல இருக்கு. அவ்வளவு முரட்டா இருக்குண்ணே. இந்த வருஷம் நமக்கு தானே, நீ கவலைய விடுனே. போடுற. இந்தா போடுறேன் போடுறேன். இந்தாடி ஆட்ட பார்த்த கால இருந்து காண முடியே. சீக்கிரம்டா.
அண்ணா விளாட்டு பால்ல எப்படி வளர போது பாரு. தித்திப்பால இருக்கு. யார் அது? நம்ம துரசாமி குழந்தையா? ஆமாங்கய்யா. குடு. அண்ணா குறைச்சிடாதீங்க. உப்பு தண்ணி முறுக்கு மிசைக்கு ரொம்ப நல்லது. அப்படிங்கிற? ஆமா. அப்ப விடுறா. ஏப்பா இந்த வருஷம் போட்டியில ஜெயிச்சிடலாம்ல? இதுல என்ன சந்தேகம்? இந்த வட்டம் நீதானே. புட்றா அவன. மீசை இருந்தா தானே கலந்து போனீங்க. கோபப்படுறான் போல இருக்கு. இந்த கலவே நீயே அவனுக்கு தந்தி அனுப்ப போல இருக்க. சிவனே நீரு தெருலா இருக்கும். ஊருக்கா ஊரா. என்னண்ணா நீ குடிப்பன்னு பார்த்தா பாதி மீசையா குடிச்சிருக்கு. விட்றா, நாளைக்கு வேறப்பா நிக்கம்ல. அது சரி அது சரி. நான் கிளம்புறோம்டா. 10 வீடு போய் சேருண்ணா. நாளைக்கு திருவிழா. இந்த திருவிழாவிலையும் போட்டி நமக்கு கடுமையா இருக்கு போல இருக்கே. ஏய், யார் போட்டியில கலந்துருக்காரு பாரு போறே. நான் ஐயனே வரலனே. ஏய், என்ன அந்த விட ஐயனார காணா? யோ, உசுர கொடுத்து வளர்த்தானையா? எங்கே ஆளை காணோம்? தேடுங்க தேடுங்க. ஐயனே எங்கேயா போய் தொலைஞ்சாரு இவரு? இவர் இருக்கிற உயரத்தை தேடுறதுக்குள்ள போட்டியே முடிஞ்சிடும் போல இருக்கே. அண்ணா போட்டி அங்க நடந்துட்டு இருக்கு. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னண்ணா ஆச்சு? கிளவி ஏதாவது மண்டையா போட்டுருச்சா? என்னடா எனக்கு ஆயுசு கட்டியாதான் இருக்கு. அதானே பார்த்தேன். நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ ஆச்சும் கேட்டு சொல்ல. அண்ணா சொல்லுண்ணே, என்னண்ணா ஆச்சு? அண்ணா நேத்து வரைக்கும் எங்களை நல்லா தானே இருந்த. என்னண்ணா ஆச்சு சொல்லுண்ணே. உன் முகத்திலேயே இந்த மீசதாயா பொச பொசன்னு எப்படி இருக்கு பாரு. நான் கிளம்புறோம்டா. குடிமகனே போடா. லூசு பையலா இருப்பான் போல. அது யாரது? என்ன குறுகுறுன்னு பாக்குற? உள்ள வா. பாத்து வாயா. பார்க்க தானே வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குற? இரு, உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சிட்டு வந்துடுறேன். மாமா மேல அவ்வளோ பாசம். பூனைக்கு ஒரு காலம் வந்தா ஆனைக்கு ஒரு காலம் வரும்டே. போலாமா? இந்த வருஷம் போட்டியில பொன்முடி ஜெயிச்சிட்டாரப்பா. நாளைக்கு சரணாலை முன்னிட்டு அடுத்த வருஷம் போட்டியில கலந்துக்கிறோம்னு நினைக்கிறவங்க எல்லாம் உங்களோட பேர்களை கொடுத்துட்டு இன்னையில இருந்து மீசைகளை வளர்க்க ஆரம்பிங்க. போய் எடுறா அந்த எண்ணெய.